பிள்ளைங்கலாம் சாப்பிட்டாச்சு. யூரின் மோஷன் போயிட்டாங்க. ஃபுல்லா வாஷ் பண்ணி விட்டாச்சு. ஏன்னா, வீடு ஃபுல்லும் வாஷ் பண்ண மாரியே தான் இருந்துச்சு. ஏன்னா, உள்ளுக்குள்ளேயே லூனாவும், பப்பி விட்டு போனோம்னா, உள்ள யூரின் போய் வச்சுருவாங்க. அதனால டோட்டல் வீடும் கழுவி விட்டாச்சு. எல்லாம் கிளீனா ட்ரை பண்ணியாச்சு. படுக்கிற பிள்ளைங்க படுத்தாங்க. விளையாடுற பிள்ளைங்க விளையாண்டுட்டாங்க. படுக்க போது அவங்களுக்கான படுக்கைய போட்டுக்கலாம். இல்லைன்னா கிழிச்சிடுவாங்க. வாசலும் கழுவிட்டா நாம ட்ரை பண்ணல. ஏன்னா, எப்படி இருந்தாலும் நைட் அங்க தான் யூரின் போவாங்க. அதனால காலைல எழுந்துச்சு வாஷ் பண்ற மாரி தான் இருக்கும்ன்றதுனால ட்ரை பண்ணல. அவுட்டர்ல இருக்கிறது ஒரு நல்ல பெனிஃபிட் என்னன்னா, ஒரே விஷயம் தான் என்னன்னா, கொஞ்சம் அமைதியா, நிம்மதியா இருக்கலாம். பிள்ளைங்களுக்கும் சரி, நம்மளுக்கும் சரி தொல்லை இருக்காது. ஆனா, இன்னொரு மோசமான விஷயங்கள் நெறைய இருக்கு. என்னன்னா, நம்ம தேவைகளுக்கு, உதவிக்கு எதுக்குமே ஆள் வரமாட்டாங்க. வந்தாலும் அதிகப்படியான காசு தான் கேட்பாங்க. ஒரு மல்லிகை பொருள் வாங்க போனாலும் காசு ஜாஸ்தியா தான் செலவாகும். அதே மாரி கவர்மெண்ட் குடுக்குற ரூல்ஸும் சரி, நம்ம தேவைகளும் சரி, எதுக்கு போனாலும் சரி, ரொம்ப லாங்ல தான் போறோம்னு போகும்போது, செலவுகள் அதிகமா தான் ஆகும். அப்படின்னு போகும்போது, தேவைகள் மீறின செலவுகள் தான் அவுட்டர்ல இருக்கும்போது நடக்குது. அதனால தான் எனக்கும் பற்றாக்குறை அதிகமாகுது. ஏன்னா வருமானம் வர்றதுக்கு வழியே இங்க இல்ல மக்கள்கிட்ட. என்னன்னா